Chapter number 2, sum number 21. From the following receipts and payment account of Yerkadu Youth Association, prepare income and expenditure account for the year ended 31 March 2019 and the balance sheet as on the date. Receipts and payment account for the year ended 31st March 2019. The receipts and payment account கொடுத்து income and expenditure account நம்ம calculate பண்ணணும் and balance sheet போடணும். The balance brought down cash in hand வராது. Government grant of purchases of books liabilitiesல வரணும். To subscription income sideல வரணும். Admission fees income sideல வரணும். Price fund receipts இந்த fund எல்லாம் எப்போதும் liabilitiesல வரணும். Bank interest is income sideல வரணும். Sale of newspapers income sideல வரணும். Expenditure sideல salary ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பெண்டிச்சரில் வரணும். புக் பர்ச்சேசஸ் புக்கு வந்து ஒரு அசஸ், அதனால் அது வந்து அசஸ் அக்கௌண்ட்டில் வரணும். ஸ்டேஷ்னரி பர்ச்சேசஸ் ஸ்டேஷ்னரி வந்து எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டை அடிஷ்னல் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஆட் பண்ணி க்ளோசிங்கை சப்ராக்ட் பண்ணி காட்டணும். நியூஸ்பேப்பர் பர்ச்சேசஸ் இது எக்ஸ்பெண்டிச்சரில் வரணும். ப்ரைஸ் அவார்டட் லைபிலிட்டிஸில் வரணும். பேலன்ஸ் கேரிட் ஆன் கேஷ் இன் ஹேண்டு அசஸ் சைடில் வரணும். ஸோ அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டு, அந்த ஃபண்டு வந்து லைபிலிட்டிஸில் நம்ம கொண்டு வரணும். பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டிஸில் எடுத்துகிட்டு வரணும். Stock of books 1/4/2018 9,200. இது stock of books வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இது அசஸ் சைடில் அதோட பர்ச்சேசஸையும் நம்ம ஓப்பனிங் அண்ட் பர்ச்சேசஸையும் ஆட் பண்ணி அசஸ் சைடில் போடணும். சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ்டு ஆகலை, டியூவாக இருக்குது, அப்போ அவுட்ஸ்டாண்டிங்கு இது இன்கம்லேயும் வரணும். நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ஷீட்லேயும் வரணும். ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி 1/4/2018 அண்டு ஸ்டாக் ஆஃப் மிஷினரி 31/3/2019. இது ஓப்பனிங் ஸ்டாக்ல நம்ம இதோட பர்ச்சேசஸில் ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக்கை சப்ட்ராக்ட் பண்ணி இதில் போடணும்னா எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் போடணும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். Chapter 2ல sum number 21. In the books of Yerkadu Youth Association's income and expenditure account for the year ended 31st March 2019. இப்போ expenditure sideல எதாவது வரும். To salary 14,000, to office expenses 7,200, to opening stock of stationery 1,200, add stationery purchases 1,800. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா 1,200 1,800 ஆட் பண்ணா 3,000 வரும். Less closing stock of stationery 2,000, 3,000 minus 2,000 1,000. Two newspaper purchases 2,100. Sir, income side la enna item varun parunga. By subscription 24,800, add outstanding na due 1,700, 24,800 1,700 ende add panna 26,500. By admission fees 2,000. By bank interest 1,500. அதுக்கடுத்தது by sale of newspaper 1,100. இப்போ டோட்டல் பண்ணுறோம். 26,500, 2,000, 1,500, 1,100 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 31,100 வருது இன்கம் சைடில். இந்த கிரெடிட் சைடில் இஸ் டேட்டா சைடு எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் 14,000, 7,200, 1,000, 2,100 இதை ஆட் பண்ணி 31,100ல சப்ராக்ட் பண்ண வர பேலன்ஸ் ஆன்சர் 6,800. இந்த 6,800 to surplus excess of income over expenditure இதுதான் பேலன்சிங் ஃபிகர். இப்போ இதை 6,800 போட்டோம்னா நமக்கு டோட்டல் 31,100 வரும். நெக்ஸ்ட் ப்ரிப்பேர்டு பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2019. liability side is credit sideல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தா government grant for purchases of goods 10,000, price spent receipts 6,000, less price awarded 5,000. இது இன்னர் காலத்துல போட்டு அவுட்டர் காலத்துல 6,000 minus 5,000 is 1,000. Capital fund 20,000, add surplus 6,800 ரெண்டையும் ஆட் பண்ணா 26,800. இப்போ அசஸ் சைடில்
Stock of books 9,200 is the opening stock. Add book purchases 15,000. 9,200 15,000 add panna 24,200. Cash in hand is 9,900. Outstanding subscription 1,700. Closing stock of stationery 2,000. இப்போ add பண்றோம் 24,200 9,900 1,700 2,000. இது add பண்ணா 37,800 வருது asset side. Liability side 10,000 1,000 26,800. இது add பண்ணா 37,800 வருது. இதோட இந்த sum முடியுது. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.